ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிட இந்த மாதிரி தக்காளி குருமா சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். குக்கரில் 3 விசில் விட்டால் குருமா ரெடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கைப்பிடி பொட்டுக்கடலை, 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடானதும் கல்பாசி கொஞ்சம், 1 ஏலக்காய் சேர்த்துட்டு 2 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டு கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.